இன்னைக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல கானா வினோத் ஃபேமிலி வராங்க. எஸ்பெஷலி அவங்க பொண்டாட்டி இருக்காங்களே, உண்மையிலே சொல்றேன், கானா வினோத்துக்கு ஃபேனா இருக்கிறதோட அவங்க பொண்டாட்டிக்கு ஃபேனா இருந்துட்டு போயிடலாம் போல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ நாளா ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ரெண்டே வார்த்தையில புரிய வச்சாங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து ஏத்துக்க போறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் கோவப்படாம இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. நான் எங்க கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒன்னே கோவப்பட்டாரு பாத்தீங்களா. இப்போ என்ன பண்ற நீனு, இரு வீட்டுக்கு வந்து உன்னை போட்டு பழகிறேன் அப்படின்னாங்க பாத்தீங்களா. எனக்கு அங்க பார்க்கும்போது அதான் ஊருக்கே இதுவா இருந்தாலும் வீட்டில் தொடப்பு கட்டன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் போல இருக்கு. கானா வினோத் அப்படியே ஒரு வார்த்தையில பம்மிட்டாப்ல. யோ இததான் விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட் சொல்றாரு, கொஞ்சம் கோவத்தை குறைங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அதுல வந்து பண்ணவே இல்லை. எனிவேஸ் அவங்க பொண்டாட்டி வந்து அட்வைஸ் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி அவங்க கிட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், கானா வினோத் ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலியா வராங்களே, அப்ப பார்வதி ஃபேமிலி எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை பத்தி அப்டேட் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேமிலி, அதாவது இந்த கிட்ஸுங்களா இருக்குல்ல, அவங்களெல்லாம் ஒரு செக்ஷன் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் செக்மெண்ட் வச்சிருக்காங்க. அடுத்து அமித் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து கூட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி, அதாவது ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு மாதிரி கனெக்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி காமிச்சு இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குடும்ப பிணைப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் அதிரடி தான் பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபேமிலி. ஏன்னா கலவரம் சில ஃபேமிலி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலவரம் வரும். அதில் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்வதி ஃபேமிலி. ஏன்னா ஆதிரை ஃபேமிலி இல்லை எஃப்ஜே ஃபேமிலி உள்ளே இருந்தால் நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கே ஒரு கலவரம் வரும்னு. பட் இங்கே கலவரத்துக்கு ஒரே ஃபேமிலினா கண்டிப்பாக பார்வதி ஃபேமிலி தான். பெரிய சம்பவம் அங்கே தான் இருக்க போது. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க உள்ளே வரும்போது சும்மாலாம் உள்ள அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி முடிய போகுதுன்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க, இந்த இடத்துல சபரிக்கு ஃபுல் டைம் டியூட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வர குழந்தைங்க கூடலாம் விளையாடுறது அவன் ஒரு ஆள் தான். ஆக்சுவலாக நல்லா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணுற இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேற்று வந்து பிரசன்ட் ஃபேமிலி வந்தாங்க, ஒரு ஃபேமிலி ஏதோ சமாளிச்சிட்டா அப்படி. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு 3 ஃபேமிலி வந்தால் அவன் டியூட்டி மட்டும் ஓவர் டியூட்டியாக போகலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைங்க வரும்போது நல்ல ஒரு மாதிரி எங்கேஜிங்காக இருக்குங்க. நேற்று அதுவும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பிரசன்ட் ஃபேமிலி வரும்போது அந்த 2 குட்டி பாப்பாஸ் வச்சு அவங்க விளையாடும் போது செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. நேற்று ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீசனில் ஒரு எபிசோட் கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்பா ஓகேப்பா, வன்மங்கள் கொஞ்சம் குறைஞ்சது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வன்மம் இருந்தது இல்லைன்னு சொல்ல, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வன்மங்கள் குறைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு மொமெண்ட்னா நேற்றுக்கான எபிசோட் மட்டும் நான் பார்த்தது. ஓகேங்களா, இவ்வளோ நாள் ரிவ்யூ பண்ணதில்ல, நேற்று எபிசோட் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் வந்ததுல, சே என்னடா இது அப்படின்ற மாதிரி, இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அது மாதிரி இன்னைக்கான எபிசோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எஸ்பெஷலி அமித்தோட ஃபேமிலி, அமித்தோட பொண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் ஸ்டேஜில் நின்று பேசும்போது ஒரு பொண்ணுக்கும் அவருக்குமான ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. 2 பேரும் மாறி பேசுறது. இன்னொன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கான ப்ரியாரிட்டி. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர் திட்டினதுக்கு அப்புறமா அந்த எபிசோடு எண்டில் போயிட்டு இந்த மாதிரி அப்பா வந்து தப்பு பண்ணிட்டு அதனால தானே திட்டினார், நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் கொடுத்தார்ல. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட ஃபேமிலியை முதல்ல உள்ள விட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இனிமையாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிரடியில் போவோம். ஸோ அதிரடின்னு சொல்லும் போது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபேமிலி தான். வேற எந்த ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து எப்படி சொல்கிறது மற்றவங்களை வந்து இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போன சீசனில் இருந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன விஷயம் சொல்லுங்கள், அந்த முரண்பாடுன்னு ஒன்று இருந்ததுல்ல, அதாவது வீட்டுக்குள்ளே வந்துட்டு சும்மா போகாமல் எல்லாருமே வந்ததுக்கு ஒரு முரண்பாடு ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக எங்கேஜிங்காக இருக்க மாதிரி தெரிலங்க. ஏன்னா பிக் பாஸ் மலையாளத்தில் வந்து அதான் இப்போ எல்லாருமே என்ன கலாச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ் பிக் பாஸ் பார்க்கறத விட மலையாள பிக் பாஸை பார்த்துடலாம், எல்லாத்தையும் காப்பி வச்சு தானே இருக்கானுங்க இவனுங்களா. கிரியேட்டிவ் டீம்னு சொந்தமாக என்ன யோசிக்கிறானுங்க. ஆக்சுவலாக 2த்துலேயும் ஒரே கிரியேட்டிவ் டீம் தான், அதனால தான் இவ்வளோ மட்டமாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்களோ அப்படியே தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு நாங்கள் தமிழில் பார்க்குறதுக்கு மலையாளமே பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது புதுசாக யோசிக்கணும்ல. இந்த ஃபேமிலி ரவுண்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காடா. தமிழும் மலையாளம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க அதிகமாக பார்க்குறவங்க ஒரு பிக் பாஸ் இது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக தெரியல என்ன இப்படி காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஏதாவது யோசிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லை கண்டென்ட் வர மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கலாம். அதுவும் இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு சீசனில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அது மூலிமா எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்னு நினச்சாங்களே, அதுவே ஒரு பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கானா வினோத் அந்த டாஸ்க்கு உள்ளே போகும்போதே ஐயோ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கதறிட்டு போகிறார்ல. டேய் இது என்ன டெம்ப்ளேட்டா, எனக்கு புரியலையே. கானா வினோத் நீ ஆரம்பிச்சிட்டியா, நீ ஒரு ஆள் தான் நேச்சுரலாக இருக்குன்னு நினச்சேன், நீ என்ன ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே பார்த்துட்டாங்க போய், இருந்தாலும் சப்ப டாஸ்க்குன்னு ஊருக்கே தெரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண டாஸ்க் தான் கொடுக்குறாங்க, ரொம்ப டஃப்பான டாஸ்க்கில் ஒன்று கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு பாலை இந்த கலர் பால் எடுத்து இங்கே போகணும் இங்கே ஓகே அவ்வளோதான். ஓகேங்களா, நேற்றே பார்த்துட்டாங்க. இது ஃபஸ்ட் டைம்னா கூட ஓகே, நேற்றே பார்த்துட்டாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஐயோ பிக் பாஸ் முடியல பிக் பாஸ்,
ஏன்னா வரப்போறீங்கடா, போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவீங்க பாஸ், அதுக்கு ஏன் பாஸ் இவ்வளோ ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது பார்க்கும்போது அதாவது சொல்லிட்டாங்க போல, அதாவது ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போது எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீக்குக்கான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, தட் மீன்ஸ் யார் நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது அவங்களோட அன்பை வந்து யார் அதிகமாக வெளிப்படுத்துது அப்படின்றத பொறுத்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தானே போயிட்டு இருக்கு, எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக ஃபேமிலி பிரிஞ்சிருந்தால் அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு கனெக்ஷன் அந்த ஒரு ஃபீல் எல்லாமே வரதா இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எப்படி தான் டாஸ்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே தான் வர போகிறீங்க, மிஞ்சி போனால் என்ன ஒரு 10 நிமிஷமா இல்லை 5 நிமிஷமா அவ்வளோதானே அந்த டாஸ்க் விளையாட போகிறீங்க. அதுக்கு ஏன்டா இவ்வளோ ரியாக்ஷன், டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் நிற்கிறது, போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் முடியலன்னு சொல்கிறது, முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அதை முடிச்சிட்டிங்களே அப்புறம் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடி ஒரு இது ட்ராமா போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி இருக்கிறது. எதுக்கு தேவையில்லாத வேலை. எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர். அது மூலியமா இன்ட்ரெஸ்டிங்காக அது பக் 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 அப்படின்ற மாதிரி மொமெண்ட் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்மமும் கிடையாது. அதாவது அதை முடிச்சாதான் இந்த ஃபேமிலியை மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கை இவங்க கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு கொடுக்குறாங்க, அதில் ஒரு கியூரியாசிட்டி, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க இது மூலிமா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும், ஒரு கர்மமும் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் அவருக்கு வேணா கியூரியாசிட்டி இருக்கலாம், டக்கு டக்குன்னு முடிக்கணும் போய் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியன்ஸாக அதில் ஒரு எங்கேஜிங்காக ஒரு விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நேற்றே சாண்ட்ராவை பண்ணும்போது அவங்க குழந்தைங்க அழுது, அந்த சாண்ட்ரா அழுவுறதோ குழந்தைங்க பார்க்கும்போது நான் அதான் நினச்சேன், என்னடா இது அம்மா வள வச்சு குழந்தைங்களை பார்க்க வைக்கிறானுங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தவிர மற்றபடி சாண்ட்ரா இதை முடிப்பாங்களா இல்லையா, குழந்தைங்களை மீட் பண்ணுவாங்களா இல்லையா, ஏன்னா உனக்கு கொடுக்குற பில்டப் அப்படி தானே இருக்குது, முடிப்பாங்களா இவங்களை மீட் பண்ணுவாங்களா இல்லை வந்து மீட் பண்ணாமே அப்படியே போயிடுவாங்களா இப்படின்ற மாதிரி பயங்கரமாக பில்டப் ஒன்று கொடுப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். அதாவது ஓவராலாக இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஒரு மாதிரி எங்கேஜிங்காக இல்லை. மற்றபடி ஃபேமிலி பாண்டிங், அதாவது ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியை மீட் பண்ணும்போது அந்த ஒரு கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. கானா வினோத் ஃபேமிலி ஆகட்டும், அதே மாதிரி பிரஜன் ஃபேமிலி ஆகட்டும், அந்த குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் வரும்போது அது வந்து ஓகே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே தவிர மற்றபடி ஒரு எங்கேஜிங்காக ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று. போன சீசன் அந்த முரண்பாடுன்னு சொன்னல, அது வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு விஷயம் தோணுச்சுல, அதே விஷயத்து கூட திருப்பி வச்சிருக்கலாமே. அதாவது எப்படின்னா இவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கு இவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே போன சீசனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரியல. எனக்கு இந்த அருண் இருந்தார்ல, அதாங்க டப்பா அருண். ஸோ அவரோட ஃபேமிலி வந்து இது ஒரு முத்துக்குமரன் மேலே இருந்த முரண்பாடு, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி வந்து ஒருத்தர் மேலே இருந்த முரண்பாடுகள்லாம் சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தீபக் ஃபேமிலி வந்து அருண் மேலே இருந்த அந்த இதெல்லாம் சொன்னாங்களா ஒய்ஃபு. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது ஓகே ஏதோ ஒன்று நடக்க போதுரா அப்படின்ற மாதிரி ஷோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த சீசனில் அதெல்லாம் இல்லாதது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி பெருசாக எங்கேஜிங்காக ஓகே ஷோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தோணும்ல. பிக் பாஸ்னால் என்னது, அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணோன்னா இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்ற மொமெண்ட்டு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த ஃபேமிலி வீக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது, இல்லைன்னு சொல்ல. பார்வதி ஃபேமிலி தவிர ஓவராலாக இப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த ஃபேமிலி வீக்கை கொண்டு போனது ஓகேன்னு தோணுதா, இல்லை இந்த மாதிரி கொண்டு போயிருக்கோன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டராக வேறு ஏதாவது திங்க் பண்ணியிருக்கலாம், அந்த கிரியேட்டிவ் டீம் சைட்லேருந்து அட்லீஸ்ட் வாங்குற காசுக்கு ஏதாவது கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்து எதாவது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.